கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் தேவ ஆலோசனை மூலம் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய இயேசப்பா நல்லவர். அவர் நமக்கு நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர். அவர் நம்முடைய தகப்பனுக்கும் மேலானவர், நம்முடைய தாய்க்கும் மேலானவர். அன்புள்ள தெய்வம். அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அவருக்கு பிரியமாக நாம் வாழ்ந்தால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். இந்த நாளில் தேவ ஆலோசனைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்களின் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு கர்த்தர் மனம் மாறுவாரா? கர்த்தர் மனம் மாறுவாரா? நம்முடைய ஆண்டவர் மனம் மாறுவாரா? நாம் வாசித்த 4 வசனங்களையும் கவனமாய் பார்த்தால் ஆண்டவரே சொல்றாரு, நான் மனம் மாறுவேன். நான் ஒரு ராஜ்யத்தை குறித்து அல்லது ஒரு ஜனத்தை குறித்து அல்லது ஒரு மனிதனை குறித்து நான் அவங்கள அழிப்பேன், அவங்கள நிர்மூலமாக்குவேன் அப்படின்னு நான் சொன்ன மாத்திரத்தில் அவங்க மனம் திரும்பினாங்கன்னா நான் சொன்னதை செய்ய மாட்டேன்னு சொல்கிறார். ஒரு ராஜ்யத்தை குறித்தோ ஒரு ஜாதியை குறித்தோ ஒரு தனி மனிதனை குறித்தோ நான் அவங்கள கட்டுவேன், நாட்டுவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாலும் அவங்க பொல்லாப்பானதை செய்தாங்கன்னா நான் செய்வேன்னு சொன்னதை செய்யாமல் மனமாறுவேன்னு சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று தான் நாம் பார்க்கிறோம். அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உண்மையிலேயே மாறாத குணமுள்ளவர். ஒரு வாக்கு பண்ணிட்டாருன்னா அந்த வாக்கு நிறைவேற்றுவதில் மிகவும் கவனமாக இருப்பார். அதே நேரத்தில் அவர் கொடுக்கிற வாக்குகளை செய்யாதபடி மாறுகிறாராகவும் இருக்கிறார் என்பதை நம்ம கவனமாக கவனிக்கணும். இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை நேசித்து வழி நடத்தி வரும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நான் செய்வேன்னு சில காரியத்தை சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் தகப்பனுக்கு விரோதமாய் தகப்பனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது நான் செய்வேன்னு சொல்வதை கண்டிப்பாக செய்யாதபடி மனம் மாறுவாங்க. நம்ம அந்த உலகத்திலே பார்க்கிறோம். அதே போல நம்முடைய ஆண்டவரும் மனம் மாறுவார். 2 விஷயத்தில் அந்த வசனங்களிலே பார்க்கிறோம். அவர் எதிலெல்லாம் மனம் மாறுகிறாரா? சில நேரத்தில் கோபத்தில் நான் உங்களை அழிச்சிருவேன், அடிச்சிருவேன், தண்டிச்சிருவேன்லாம் ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் அப்படி சொல்லும்போது நம்ம உடனே அதை புரிந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்களை குறைகளை உணர்ந்து தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்ம அதிலிருந்து மனம் திரும்பிட்டேன்னா மனம் மாறிடுவார். அதான் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் மோசே நாட்களில் பார்க்கும்போது யாத்திரை புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கண்டுக்குட்டியை உருவாக்கி ஆராதனை செய்த பொழுது ஆண்டவர் கோபப்பட்டு மோசேட்ட சொல்லார், இந்த ஜனங்களை நான் அழிப்பேன்னு சொன்னார். ஆனால் மோசே தரப்பில் நின்று ஜெபித்த உடனே
மனம் மாறிட்டார். உடனே மனம் மாறிட்டார். நீங்கள் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, நினிவே பட்டணத்தை நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். யோனா தீர்க்கதரிசி நினிவேக்கு போய் இன்னும் குறிப்பிட்ட ஒரு சில தினங்களில் இந்த பட்டணம் அழியும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்கிறார். அதை கேட்ட மாத்திரத்தில் எல்லாரும் இரட்டொடுத்தி சாம்பல் உட்காந்து பொல்லாப்பை விட்டு மனம் திரும்பினாங்க. உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் இருந்து தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி தாங்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டு அதை விட்டு வெளியே வந்தாங்க. ஆண்டவர் நினைச்ச தீங்கு செய்யாதபடி மனம் மாறிட்டார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் நம்ம தவறு செய்திருந்தாலும் சில வேளையில் தேவன் விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம், தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கலாம். நமக்கே தெரியும் நம்ம நடந்த நடத்தைகள், நம் வாழ்ந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாதான் என்கிறது நமக்கு தெரியும் பொழுது நாம் அதை உணர்ந்து, ஆண்டவரே என்னை மன்னித்து எனக்கு நீங்கள் தீங்கு செய்யக்கூடாது, அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்டால் மனம் மாறிடுவார். இனி ஒன்று, சிலருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை உயர்த்துவேன், நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன், நீங்கள் கடன் கொடுக்குறவளா இருப்பீங்க, உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன், நீங்கள் ஒரு பெரிய ஊழியக்காரனாக வருவீங்க, ஒரு தீர்க்கதரிசியாக வருவீங்க, ஒரு பிஸ்னஸ் மேனாக வருவீங்க. இப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு வாக்குகளை கொடுப்பார். நம்ம மிகவும் சந்தோஷப்படுவோம். ஆண்டவர் இப்படி வாக்குகளை கொடுத்த பின்பு நாம் அவருக்கு பிரியமாய் நடப்பதற்கு சில காரியங்களை அவர் நமக்கு போதிப்பார். அவர் போதிக்கிற அந்த காரியத்தை கேட்டு அவருக்கு பிரியமாக நம்ம வாழலைன்னா அவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற மாட்டாராம், மனம் மாறிடுவாராம். இன்றைக்கு இந்த இடத்துல தான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை தேடுகிறார்கள், அவரை நம்பி போகிறார்கள். ஆண்டவர் வாக்குகளை அள்ளி அள்ளி கொடுக்கிறார். இந்த உலகத்திலே தேர்தல் நடக்கும் பொழுது அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்து முடிப்போம் என்று சொல்லி 5 வருட அந்த காலம் நிறைவேறும் பொழுது அவர்கள் என்னென்ன செய்தார் என்று திரும்பி பார்த்தால் அநேக காரியங்கள் செய்து முடித்ததாக நமக்கு சரியாக தெரியாது. என்றால் அவர்கள் நினைத்தாலும் செய்ய முடியாது. நம்முடைய ஆண்டவர் இந்த அரசியல் தலைவர்களைப் போல அல்ல, இந்த பூமியில் இருக்கிற மக்களைப் போல அதுக்கு மேலாக வாக்குகளை கொடுக்கிறார். ஆனால் வாக்கு கொடுக்கிற அவருக்கு நிறைவேற்றுவதற்கான சக்தி உண்டு, வல்லமை உண்டு, அந்த பவர் உண்டு. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிற நாம் நம்முடைய இஷ்டப்படி ஆண்டோடைய சொல்ல கேட்காம வாழும் பொழுது அவர் சொன்னதை செய்கிறதில்ல. இப்போ என்ன ஆகுது, நாம் ஆண்டவரை பார்த்து குறை சொல்லுவோம். எனக்கு வாக்கு பண்ணார், நிறைவேறலை, ஆண்டவர் பொய்யானவர் அப்படின்னு பேச ஆரம்பிப்போம். நம்ம சுற்றி இருக்கிற மக்களும் பார்ப்பாங்க, இவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே, அல்லது இவங்க சர்ச்சுக்கு போகும்போது சொன்னாங்களே எங்களை கர்த்தர் சீக்கிரம் உயர்த்திடுவார், நான் ஒன்றும் உயரலையே. காரணம், வாக்குத்தத்தத்தை பெற்ற நாம், ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை பெற்ற நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழவில்லை. அதனால் தேவன் மனம் மாறுகிறார். இப்போ நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சில வேளையிலே நீங்கள் ஒரு பெரிய பாவியாக, நீங்கள் ஒரு பெரிய துரோகியாக, தேசத்தையே நீங்கள் சிலவேளை கெடுத்தவர்களாக, அநேக குடும்பங்களை அழித்தவர்களாக, உங்கள் நிமித்த அநேக நஷ்டமடைந்த சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் மனம் திரும்பி ஏசப்பா என்ன மன்னின்னு கேட்டால் அவர் உங்களை தண்டிக்க நினைத்திருக்கிற அந்த தண்டனையிலிருந்து, அந்த கோபத்திலிருந்து அவர் விலகி உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் ஆண்டவரை அறிந்திருக்கிற உங்களுக்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்,
உங்களை உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாததை போல நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம் பல வருடங்களாகியும். காரணம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு சரியாக செவி கொடுத்து ஆண்டவருக்குன்னு வாழாதனால ஆண்டவரை செய்யாமல் அவர் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவருக்குன்னு நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்பேன், ஆண்டவருக்கு செவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை, அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அப்போ பாருங்கள், மனம் மாறுவாரா? கர்த்தர் மனம் மாறுவார். அழிப்பேன்னு சொன்னாலும் நம்ம மனம் திரும்பினா அழிக்காமல் மனம் மாறுவார். ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாலும் நம்ம மனம் திரும்பாமல் இருந்தால் ஆசீர்வதிக்காமல் மனம் மாறுவார். அதனால் அதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவோம், அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் கொடுத்த உம்முடைய ஆலோசனைகளுக்காக நன்றி. நீர் மனம் மாறுகிறவர் தான் என்பதை நாங்கள் பார்த்தோம். நீர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நாங்கள் அந்த காரியத்தை புரிந்து எங்கள் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்கும் பொழுது நீர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாத பிடிக்க மனம் மாறுகிறேன். அதே போல் ஒரு வாக்குத்தத்தனை கொடுக்கும்போது நாங்கள் உமக்கு செவிசாய்க்காமல் வாழும் பொழுது அதை செய்யாதபடி மனம் மாறுகிறேன். அதனால் நாங்கள் இன்றைக்கு அதை புரிந்து கொண்டோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.